ஹாய் கைஸ், வெல்கம் டு யுவி தாட்ஸ். நேற்று நம்ம எஸ்சிஆர் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம ட்ரையாக் டயாக் பார்க்கலாம். ஓகேங்களா? பவர் எலக்ட்ரானிக்ஸில் ட்ரையாக் டயாக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். அட் த சேம் டைம் ரொம்ப ஈஸியான டாப்பிக்கும் கூட. ஸோ வாட் இஸ் டயாக் அப்படின்னா, டூ டெர்மினல் டிவைஸ் ஹேவிங் த்ரீ semiconductor layers. It can conduct both directions, so it's called as a bidirectional device. It has no gate terminal. அப்போ நமக்கு எக்ஸாமில் எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, கேட் டெர்மினல் இல்லாதது எது அப்படின்னு எஸ்ஐஆர், அப்புறம் ஜிடிஓ, ஐஜிபிடி, ட்ரையாக் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம டயாக் பண்ணோம். ஏன்னா இதில் கேட் டெர்மினல் இல்லை. ஸோ இப்படி தான் இருக்கும். நமக்கு டெர்மினல் 1 டெர்மினல் 2 அப்படின்னு ரெண்டு இருக்கும். ரெண்டு ட்ரையாங்கில் இந்த மாதிரி சைடில் வளைச்சி வச்சுருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதோட சர்க்யூட் டயக்ராம் பாருங்கள். இதுதான் அதோட சர்க்யூட் டயக்ராம். Two leads are connected to the P region of silicon chip separated by the N region. The concentration of doping in all region is identical and hence it results in symmetrical switching characteristics for both positive and negative voltages. ஓகேங்களா? அதாவது ஒன்றும் இல்லை, பி ரீஜியன் என் ரீஜியன் ரெண்டுமே உங்களுக்கு இருக்கும். அதை வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பி ரீஜியனை ஒரு என் ரீஜியன் செப்பரேட் பண்ணியிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு P1 இருக்கும், அந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா P2 இருக்கும், நடுவில் N2 வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கு. 3 ஜங்ஷன் இருக்குது. தென் இதோட ஒர்க்கிங் பார்க்கலாம். டயாக் இஸ் ரெப்ரசன்டட் பை 2 PNPN diodes connected in anti-parallel. ஸோ ரெண்டு PNPN டிவைஸஸை ஆன்டி பேரலாக கனெக்ட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் டயாக் அப்படின்றது. ஸோ டயாக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா A1 K1 ரெண்டு இருக்குது. ஓகேங்களா? கேத்தோடு தான் இங்கே K1 K2 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், N1 P1 N2 P2 அண்ட் தென் N1 P1 N2 P2 அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு டெர்மினல் இருக்குது. அப்படியே கீழே பாருங்கள், P1 N2 P2 N3 அப்படின்னு ஒரு டெர்மினல் இருக்குது. இதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டெர்மினல் 1 இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் 2. வந்து டெர்மினல் 1 பாசிட்டிவ் ஆக்குறாங்க. அதாவது J1 J3யும் ரிவர்ஸ் பண்ணுறாங்க. அப்போது J2 J4 ஃபார்வர்ட் பயாஸ். K1 அப்புறம் A2 அது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கும். ஏன்னா அந்த பாசிட்டிவ் வந்து எதுக்கு நேராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, K1 வந்துட்டு ரெஸ்பெக்ட் டு A1, அதாவது K1 பாசிட்டிவாகவும் A1 இது ரெண்டும் பாசிட்டிவில் இருக்கும். ஆனால் A2வும் K2வும் ஃபார்வர்ட் பயாஸ். இட்ஸ் ஹெவிலி அன்டில் வித் அவலான்ச் பிரேக் நடக்கிற வரைக்கும் அந்த இடத்துல கரண்ட்டு பாஸ் ஆகாது இல்லைங்களா? ஸோ நவ் ஜங்ஷன் J1 இஸ் ரிவர்ஸ் பயாஸ் டியூ டு தி ஓமிக் ட்ராப் காஸ்ட் பை கரண்ட் ஃப்ளோ இன் பி ரீஜன். ஸோ பி ரீஜனில் வந்துட்டு கரண்ட் ஃப்ளோ இல்லாதனால ஸோ P1 N1 P2 N2 டெர்மினல் வந்து பாசிட்டிவில் இருக்கும், ஆனால் கரண்ட் ஃப்ளோ நடக்காது. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், டெர்மினல் 2 இஸ் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் 1. டெர்மினல் 2வை பாசிட்டிவ் ஆக்குறாங்க. இப்போது ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ P2 N2 P1 N1 பிட்வீன் K1 அண்ட் A1 அன்டில் அவலான்ச்சி பிரேக் டவுன் ஆக்கஸ். இப்போ அவலான்ச்சி பிரேக் டவுன் J2வில் நடக்கும். அதாவது எப்படின்னா, லைக் J2 J4 ரிவர்ஸ் பயாஸு, J1 J3 ஃபார்வர்ட் பயாஸு. இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள், P1 PN டயோடு வந்து K2 அண்ட் A2 அது ஆஃப் ஸ்டேட்லையும், K2 பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு A2. அப்போது P1 N2 P1 N1 பாசிட்டிவில் இருக்கும் எங்கள் டெர்மினல் 1ல். அப்போது ஒன்ஸ் டயாக் ஹேஸ் டர்ன்ட் ஆன் இட்ஸ் எய்தர் டைரக்ஷன், we can turn it off by injecting the current, by reducing the current below I, then by reducing the voltage VH. ஓகே, IH and then VH. ஓகே, இதோட அவ்வளோதான். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ பாருங்கள், J2வையும் J4ஐயும் ரிவர்ஸ் பண்ணுறாங்க, J1ஐயும் J3யும் ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, P2 N2 P1 N1 பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் 1ல் பாசிட்டிவில் இருக்குது. அப்போ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா டயாக் ஆன் ஆயிரும். அதான் சொல்ல வராங்க. அதாவது J2 J4 ரிவர்ஸ் பயாஸ்லையும் J1 J3 ஃபார்வர்ட் பயாஸ்லையும் எப்போ டெர்மினல் 1ல் பாசிட்டிவ் கொடுக்குறப்ப. ஆனால் இதுவே J1 J3 ரிவர்ஸ் பயாஸ்லையும் J2 J4 ஃபார்வர்ட் பயாஸ்லையும் இருக்கிறப்போ இங்கே நமக்கு ஆன் ஆகாது.
ஓகேங்களா. இங்கேயும் டெர்மினல் 1 பாசிட்டிவ் தான். பட் வந்துட்டு இது வந்து J1 J3 ரிவர்ஸ் பயாஸ், J2 J4 ஃபார்வர்ட் பயாஸ் வந்து ஆன் ஆகாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. J2 J4 ரிவர்ஸ் பயாஸ், J1 J3 ஃபார்வர்ட் பயாஸ், அப்போ தான் ஆன் ஆகும். ஸோ உங்களுக்கு இந்த SCR அப்புறம் ட்ரையாக் டயக் இது எல்லாமே ஒரே மாதிரி வர மாதிரி இருக்கும். எந்த இடத்துலடா ஆன் ஆகுது அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான். சரி வாங்க, அதெல்லாம் நமக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி படிக்க ஆரம்பிக்கணும், அப்போ தான் புரியும். நம்ம முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணுவோம், அப்போ பார்க்கலாம். அதாவது பவர் எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காம்பவுண்டாக திருப்பி பார்ப்போம், அப்போ இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இதோட கிராஃப், இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஹீட் கண்ட்ரோலு, லைட் டிம்மர் அந்த மாதிரி இடத்துலலாம் ஒர்க் ஆகுது. அடுத்து ட்ரையாக்கு இதே மாதிரி தான். சிம்பிள் பார்த்துக்கோங்க. Triac is a positive layer device having 3 terminals, is triggered into conduction by both the negative and positive voltage. அப்புறம் எப்போ எங்கன்னா அண்ட் இட்ஸ் ஆனோட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கேட் டெர்மினல் இருக்கும், நீங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். டயாக்கில் கேட் டெர்மினல் வராது, ட்ரையாக்கில் தான் கேட் டெர்மினல் வரும். சரிங்களா. இதில் இப்போ பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஏ இருக்குது, டெர்மினல் பி இருக்குது. இதுலேயும் அப்படி தான் P1 P2 N3 வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா செப்பரேட் பண்ணுது. N1 N2 J1 J2 இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெண்டு ஜங்ஷன் தான். ஆனால் நமக்கு டயாக்கில் எப்படி இருக்கும், மொத்தம் 3 ஜங்ஷன் இருக்கும், சாரி 4 ஜங்ஷன் இருக்கும் டயாக்கில். ஸோ இப்போ ட்ரையாக்கில் நமக்கு வந்து 2 ஜங்ஷன் தான். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இட் இஸ் அ bidirectional thyristor and completely controlled by the gate. With the proper gate current, triac can be made by the conduct by one terminal either positive or negative with respect to the other terminal. ஏதாவது ஒரு டெர்மினல் பாசிட்டிவ் கொடுப்போம், அப்போ ஆன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், இதில் 2 கேஸ் தான் இருக்குது. இது ரொம்ப ஈஸி. ட்ரையாக்கு கேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஏ அண்ட் கேட் வந்து பாசிட்டிவ் கொடுக்குறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. இதில் என்ன பண்ணாங்க, J1 ஃபார்வர்ட் பயாஸ், J2 ரிவர்ஸ் பயாஸ் பண்ணுறாங்க, ஆன் ஆகலை. அதுவே டெர்மினல் ஏ அண்ட் கேட்டில் நெகட்டிவ் கொடுக்குறப்ப வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி J1 ரிவர்ஸ் பண்ணுறாங்க, J2 ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. அப்போ J1 J2 ட்ரிகர் ஆகி ட்ரையாக் ஆன் ஆகுது. இது கேஸ் 2ல் ட்ரையாக் ஆன் ஆகுது. கேஸ் 3ல் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். டெர்மினல் ஏ இஸ் பாசிட்டிவ் பட் கேட் இஸ் நெகட்டிவ். ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. அப்போது J1 ரிவர்ஸ் பயாஸில் இருக்குது, J2 ஃபார்வர்ட் பயாஸில் இருக்குது. இப்போயும் ட்ரையாக் ஆனில் ஆகுது. அதே மாதிரி கேஸ் 4ல் பாருங்கள், டெர்மினல் ஏ இஸ் நெகட்டிவ் பட் கேட் பாசிட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டெர்மினல் பி. ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போயும் ஆன் ஆகும். 2 இடத்துல ஆன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கேஸ் 4லேயும் கேஸ் 3லேயும் ஆன் ஆகும், கேஸ் 2லேயும் ஆன் ஆகும், கேஸ் 3லேயும் ஆன் ஆகும், கேஸ் 4லேயும் ஆன் ஆகும். ஆனால் அது எந்தெந்த இடத்துல ஆன் ஆகுதுன்னு வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ டெர்மினல் ஏ பாசிட்டிவ் கொடுக்குறாங்க அண்ட் தென் J1 ஃபார்வர்ட் பயாஸ், J2 ரிவர்ஸ் பயாஸு. அதுவே கேஸ் 4 டெர்மினல் ஏ அண்ட் கேட் நெகட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டெர்மினல் பி, J1 ரிவர்ஸ் பயாஸ், J2 ரிவர்ஸ் பயாஸ், அப்போ ஆன் ஆகுது. J1 ரிவர்ஸ் பயாஸ், J2 ரிவர்ஸ் பயாஸ். ஏல நெகட்டிவ் கொடுக்கும்போது ஆன் ஆகுது, ஏல நெகட்டிவ் கொடுக்குறப்ப ஆன் ஆகுது. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா டெர்மினல் ஏ நெகட்டிவ் பட் கேட் பாசிட்டிவ் கொடுக்கும்போதும் ஆன் ஆகுது. 2 இடத்துல நெகட்டிவ் கொடுக்கும்போது ஆன் ஆகுது, 2 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல பாசிட்டிவ் கொடுக்கும்போது ஆன் ஆகுது. ஆனால் 2மே பாசிட்டிவ் கொடுக்கும்போது ஆன் ஆகலை. இவ்வளோதான் ட்ரையாக். ஓகேங்களா. ஸோ இதோட அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கண்ட்ரோல் டிவைஸு, சாலிட் ஸ்டேட் ரிலேலெலாம் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் எலக்ட்ரிக் ஆன் ஆஃப், மோட்டர் ஸ்பீட் கண்ட்ரோல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. இதோட கிராஃபு. ஓகேங்களா. Alternating versus terminal A supply voltage is the triac is turned depends on the case. நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி. ஸோ ட்ரையாக் பார்த்துட்டோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாபிக் நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.